இல்லை இல்லை வராதவங்க தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். சில பேர் எனக்கு அவ்வளோ தேவையில்லைங்க, நான் வர்றேன் எல்லாத்தரும் ஜோசியில் நினைப்பாங்கல்ல, அது சார் பாலிசின்னு சொல்லிட்டு வராமல் சொல்லிட்டு பட் அது அதை முடிவு எடுக்கிறாங்க. அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் வரணும் அவங்க. சார் எனக்கு என்ன முடிவு வேணாலும் எடுக்கிற ஸ்டேஜில் அவங்க நீங்கள் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் சூர்யா சார் இருக்காங்க, கார்த்திக் சார்லாம் இருக்கிறாங்க சார், அவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்ல வரல, அதுக்கெல்லாம் நான் வரல, அது அவங்க இஷ்டம். ஜித் சார் தான் அவரோட டிமாண்டை ஏற்றிக்கிட்டே இருக்கார், புரியுதுங்களா? அது அவரோட ஸ்டைல். அது எனக்கு இப்படி போகிறேன், எனக்கு இந்த ஸ்டைல் நான் சோசியலாக இருக்கிறன்றது ஒரு ஸ்டைல். அது ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். வரேன்னு சொல்லி நான் கூட ஸ்டேஜில் இருக்கலாம், மைக் எடுக்கலாம், நீங்கள் கேள்விக்கலாம் பேசிக்கலாம். ஆனால் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். இல்லை அது சொல்ல முடியாது, அப்படிலாம் இல்லை. யாரும் அந்த மைண்ட் செட்டுக்கு வரல, அவருக்கு அவர் அந்த மைண்ட் செட் பிடிச்சிருக்கு, அது செய்கிறாரு, அவ்வளோதான். பட் வரமாட்டேன்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜ் வேணும். இல்லை அந்த ஸ்டேஜுக்கு அவர் வந்தார் சொன்னார், வராதவங்கலாம் சொல்லக்கூடாது. அதையும் மீறி அதை எங்கே சொல்லணும்னு கூட ஒரு முக்கியமான விஷயம். இல்லை சார், இந்த தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை இல்லை. எனக்கு ஆக்சுவலி இங்கே ஜெய் தேவையில்லை. எனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே நான் ஒருவேளை ஜெய் வச்சு சோலோ படம் எடுத்தது தான் நான் கண்டிப்பாக ஏதாவது யோசிச்சிருக்கலாம். இங்கே நிறைய பேர் ஏதோ ஹீரோ பிரேம்ஜி அதான் சொன்னேன், இதுக்கு ஜெய்க்கு இந்த மேடை தேவை, அதான் நான் சொல்ல வர்றது. பட் இந்த படத்துக்கு தேவையில்லைன்றது ஒரு பிரபு சொன்னது அருமையான விஷயம். இந்த மாதிரி ஸ்டேஜெலாம் ஜெய்க்கு தேவையில்லை. ஸ்டேஜ் இருந்தாலும் வளரலாம். இந்த மாதிரி ஒரு சென்னை 28 ஏறிச்சாலும் மூஞ்சி தெரிஞ்சிச்சு. இல்லை இது கான்ட்ரவர்சிக்காக இல்லை, ஒரு நல்ல அட்வைஸ். வீட்டுக்குள்ளே தான் அவன் திருந்துவான், சரியா வருவான்.